بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: ومن الناس من يشري نفسه ابتغاء مرضات الله. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: ما ترك أحد منكم لله شيئا إلا آتاه الله مما هو خير له منه من حيث لا يحتسب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டாடும் செய்யும். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று குறித்தாட்டுமார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலாவிற்காக மனிதன் செலவழிக்கக்கூடிய காசு பணங்கள், மனிதன் செலவழிக்கக்கூடிய நேரங்கள், நாட்கள், மனிதன் செலவழிக்கக்கூடிய அறிவுகள் அனைத்தும் அது அல்லாஹ்விற்காக மட்டும் இருந்துவிட்டால் அது அல்லாஹ்வை மிகவும் சந்தோஷப்படுத்துகிறது. அது உயர்ந்த தியாகங்களாக கணிக்கப்படுகிறது. எதை செய்யறதா இருந்தால் அது அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், மக்களுக்காக இல்ல, முகஸ்துதிக்கு இல்ல, தற்பெருமைக்கு இல்ல, என்கிட்ட இருக்கிறத காட்டுறதுக்காக இல்ல அப்படிங்கிற மாதிரி பார்க்க அறிவாக, பொருளாதாரமாக, உடல் உழைப்பாக, இப்படி எது இருந்தாலும் சரி அது அல்லாஹ்வுக்கு செய்யும் பொழுது அது உண்மையாகவே உயர்ந்த தியாகம். இந்த துல்ஹஜ் மாதம் அதை தான் நமக்கு உணர்த்தது. நாம செய்யக்கூடிய குர்பானி அதை தான் உணர்த்தது. இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார ஹஜ்ஜு அதைத்தான் உணர்த்துது. இது எல்லாம் அல்லாஹ்வுக்காக செஞ்ச தியாகம்னு அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்லிட்டான். குர்ஆன்ல அல்லாஹ் இப்படி ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறான்: وَمِنَ النَّاسِ مَن يَشْرِي نَفْسَهُ ابْتِغَاءَ مَرْضَاتِ اللَّهِ. அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி சிலர்கள் மக்கள் இருக்கிறார்கள், தம்மை அர்ப்பணித்துக் கொள்பவர்கள் உண்டு. அல்லாஹ்வுக்காக தன்னை தானே அர்ப்பணித்துக் கொள்பவர்கள் உண்டு அப்படின்னு அல்லாஹ் இங்கே சொல்றான். இப்படிப்பட்ட நல்லடியார்கள் மீது அல்லாஹ்வுடைய கருணை, கிருபை எல்லாம் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லி முடிக்கிறான். தன்னைத்தானே அல்லாஹ்வுக்காக அர்ப்பணம் செய்யும். அப்படி வரும்பொழுது அதுதான் உயர்ந்த அர்ப்பணம், உயர்ந்த தியாகம் அப்படின்ட்டு அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: மா தரக அஹதும் மின்கும் லில்லாஹி ஷையன். ஏதேனும் ஒண்ணு அல்லாஹ்வுக்குன்னு நினைச்சு விட்டுட்டா, கொடுத்தாலோ அல்லது விட்டு விட்டாலோ, இல்லா ஆத்தாஹுல்லாஹு மிம்மா ஹுவ கைருன் லஹு மின்ஹு, அவன் எதை அல்லாஹ்வுக்கு தந்தானோ அதை விட சிறந்ததை அல்லாஹ் அவனுக்கு தருவான். மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான், நினைச்சிருக்க கூட மாட்டான், அந்த வழியில் அல்லாஹ் தருவான். அதாவது கொடுத்து விட்டு எதிர்பார்க்கிறது ஒரு ரகம்,
கொடுத்துட்டு எதிர்பார்க்காம இருக்கிறது ஒரு ரகம். அல்லாஹ் தஆலா இங்க சொல்றது கொடுத்துட்டு எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லல. நீ கொடுத்து அல்லாஹ்வுக்காக நீ எதிர்பார்க்காத வகையில் அல்லாஹ் அதை உனக்கு சிறப்பானதாக தருமா அப்படின்னு அல்லாஹ் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. பொதுவாகவே எதிர்பார்க்காத வகையில வர்றதுதான் மனுஷனுக்கு நிறைவை தரும், சந்தோஷத்தை தரும். எதிர்பார்த்து உட்கார்ந்து அது வர்றது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை, சந்தோஷம் பெருசா கிடைக்க. எதிர்பார்க்கவே இல்லைங்க, நாம எது நினைச்சு கூட பார்க்கல, அல்லாஹ் நிறைய தந்துட்டான். அது பெரிய சந்தோஷத்தை மனுஷனுக்கு தரும். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வசனங்கள் இப்படி ஹதீஸ்கள் நமக்கு சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல இது சம்பந்தப்பட்ட செய்திய ஒரு நபியோட உட்படுத்தி இதை சொல்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நிலைய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் கிட்டத்தட்ட அவங்க உலகம் முழுக்க ஆட்சி செஞ்சாங்க. ஒரு அரசர் உலகம் முழுக்க ஆட்சி, 4 பேருக்கு அல்லாஹ் ஆட்சி அப்படி ஒரு பெரிய மகத்துவத்தை தந்தான். 2 காபீர்களுக்கு தந்தான், 2 முஸ்லிம்களுக்கு தந்தான். அப்படிப்பட்ட ஒருவர் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகம் முழுக்க ஆட்சி செஞ்சாங்க, அவங்களுடைய ஆட்சி தான். அப்படி பெரிய ஆட்சி பொறுப்பு இல்லையா? அப்ப 4 புறமும் அடிக்கடி பயணம் செய்வாங்க, உலகத்தினுடைய எல்லா பகுதிக்கும் பயணம் செய்வாங்க. குடிமக்களுடைய நிலை எப்படி இருக்கு, தரம் உயர்ந்திருக்கா, அவங்களுக்கு நீதி நேர்மைக்கு இருக்குதா, எல்லா வசதியும் இருக்குதா அப்படின்னு ஆய்வு செய்வதற்காக அப்பப்ப நிறைய பயணம் செய்வாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பயணம் செய்யும் பொழுது அன்னைக்கு பயணம் செய்யறதுக்கு உயர்ந்த வாகனம் என்னங்க? அதாவது உயர் ரக பாய்ச்சல் குதிரை. குதிரையை விட அன்னைக்கு வேகமா ஓடுற பயணம் செய்யக்கூடிய பிராணி இல்லை. ஒட்டகமா இருக்கட்டும், ஆடு மாடா இருக்கட்டும், கழுதையா இருக்கட்டும், குதிரை வேகத்துக்கு பயணம் செய்ய முடியாது. குதிரை அவ்வளவு வேகமாக ஓடும். சராசரி குதிரை 1 மணி நேரத்துக்கு 55 கிலோமீட்டர் போகுங்க. பந்தய குதிரை, உயர் ரக குதிரை 1 மணி நேரத்துக்கு 60 இருந்து 74 கிலோமீட்டர் பயணம் செய்யும். இதை விட பயணம் செய்வதற்கு, வேக பயணம் செய்வதற்கு அன்னைக்கு வாகனம் கிடையவே கிடையாது. ஒட்டகம் இவ்வளவு வேகமா செய்யுமா? முடியாது. ஆடு மாட்டுல முடியாது, கழுதையில முடியாது, நடந்து அது சாத்தியமே இல்லை. அதனாலதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உயர் ரக குதிரையை விரும்புவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பிராணி குதிரை, அது உயர் ரக பாய்ச்சல் குதிரை. அப்படி ஒரு குதிரை கிட்டத்தட்ட 20,000 குதிரையை விலைக்கு வாங்கினாங்க. பயணம் செய்யறதுக்காண்டி வாகனம் 20,000 குதிரை. 20,000 குதிரை வெளியூர் வந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம வீட்டுல கூட புதுசா ஒரு பைக்கோ அல்லது ஒரு புதுசா ஒரு வாகனமோ ஒரு காரோ ஏதேனும் வாங்கினா கொஞ்ச நேரம் பார்ப்போமா இல்லையா அந்த அழகை, அது எப்படி எப்படிலாம் இருக்குன்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க. பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 20,000 குதிரை. அசருடைய நேரம் தவறிடுச்சு. அல்லாஹ் குர்ஆன்லயே இதெல்லாம் பதிவு செய்யணும். அசரு தொழுகையினுடைய நேரம் தவறுற அளவுக்கு அந்த குதிரையை லயிச்சு போய் பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த குதிரையை அழகா பார்த்துக்கிட்டே இருந்தான். சூரியன் மறைய போகுது. அப்பதான் அவங்களுக்கு புரிந்துக்குது, அடாடா தொழுக நேரம் தவறுற அளவுக்கு இந்த குதிரை நம்மளை திசை திருப்பிடுச்ச. அவங்க சொன்ன வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கான். இன்னி அஹ்பப்து ஹுப்பல் கைரி அன் திக்ரி ரப்பி, என் இறைவனின் சிந்தனையை விட்டு என்னுடைய இந்த பொருள்களின் மீது எனக்குள்ள பிரியம் திருப்பி விட்டதே அப்படின்னு சொன்னான். அல்லாஹ்வை தொழுகிறத விட இந்த இந்த குதிரைகள் என்னுடைய திசை திருப்பிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டவளாங்க. அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க, எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த 20,000 குதிரையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை திசை திருப்புற ஒரு சொத்து வேணுமா? அல்லாஹ்வுடைய தொழுகையை மாத்திர நேரத்தை கடக்க செய்கின்ற இந்த உலக பொருள் எனக்கு வேணுமா? அப்படி ஒண்ணும் வேண்டாம். அல்லாஹ்வை விட உலகம் பெருசு இல்லை அப்படின்னு சொல்லி 20,000 குதிரை விரும்பி வாங்கின குதிரைய மொத்தத்தையும் அறுத்துட்டாங்க. மொத்தத்தை 20,000 குதிரையும் அறுத்து அது அப்படி எல்லாத்துக்கும் அந்த இறைச்சியை பங்கு வச்சான்.
குதிரை இறைச்சி சாப்பிடலாமான்னு கேட்டா தாராளமா சாப்பிடலாம், தாராளமாக சாப்பிடலாம். அதனால 20,000 குதிரை ஏன் பங்கு வச்சாங்க அறுத்தாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய சிந்தனையை திருப்பக்கூடிய செல்வம் எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டாங்க. அல்லாஹ் ஒரு முடிவுக்கு வந்தான், ஓ சுலைமான், எனக்காக நீ விரும்பி வாங்கினதெல்லாம் வேணாம்னு தூக்கி போட்டுட்டியா? எதுக்கு வாங்கின? அதையெல்லாம் பயணம் செய்யறதுக்கு தானே வாங்கினேன், எனக்காண்டி தூக்கி போட்டுட்டியா? பரவாயில்ல அப்படின்னு அல்லாஹ் அடுத்து ஒரு முடிவுக்கு வர்றான். ஒலி சுலைமான ரீஹ வதுப்புஹா ஷஹ்ருன் வரவாஹுஹா ஷஹ்ருன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான். குதிரையில பயணம் செய்யணுமா? விட்டுடுங்க, உங்களுக்கு காற்றை வசப்படுத்திக்கிறோம். அந்த குதிரை எவ்வளவு தூரம்? 1 மணி நேரத்துக்கு போகும், ஒரு 70-74 கிலோமீட்டர் போகுமா? நாம காத்தை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கிறோம். ஒரு துண்டை விரியுங்க, விரிச்சு அது மேல உட்கார்ந்துக்கங்க, உட்கார்ந்துக்கிட்டு காற்றுக்கு உத்தரவு கொடுங்க, நான் இந்த ஊருக்கு போகணும்னு சொல்லி அப்படி உத்தரவு போட்டா 74 கிலோமீட்டர்ல 7000 கிலோமீட்டர்ல இருந்தாலும் அப்படி சுண்டி ஒரு நேரத்துல பயணம் செஞ்சிடலாம். அப்படி சுண்டி ஒரு நேரத்துல பயணம். அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றானே, காலை காற்றில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்தால் அவர் நினைத்த தூரத்திற்கு பயணிப்பார். மாலை காற்றில் அவர் உட்கார்ந்தால் அவர் நினைத்த தூரத்திற்கு பயணிப்பார். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் இந்த வசனத்திற்கு இப்படி விளக்கம் சொல்றாங்க. தஃசீர் இப்னு கத்தீர்ல பதிவு செய்யப்பட்டது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சுபஹ் தொழுத உடனே ஒரு சின்ன துண்டு துணியை விரிப்பாங்க, விரிச்சிட்டு காத்துக்கு உத்தரவு போடுவாங்க. எப்படி? அவங்க உட்கார்ந்து இருக்க ஊரு சிரியா, சிரியாவை ஷாம், சிரியாவுல உட்கார்ந்துக்கிட்டு உத்தரவு போடுவாங்க. அப்படி சுண்டி ஒரு நேரத்துக்குள்ள அது எவ்வளவு வேகத்துக்கு போகும்னு கேட்டா ஈரானுக்கு போய் விட்டுரும். சுபஹ் தொழுதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு உட்கார்ந்தா அந்த காத்து கொண்டு போய் ஈரான்ல விட்டுரும். காலை சாப்பாடு ஈரான்ல உட்கார்ந்து சாப்பிடுவாங்களாம். ஈரான் ஷாமுக்கு சிரியாவுக்கும் அன்னைக்கு எவ்வளவு தூரம்னு கேட்டா 1 மாத தூரம். அதாவது ஒரு மனுஷன் குதிரையை பிடிச்சு உட்கார்ந்து சிரியாவுல உட்கார்ந்து பயணத்தை புறப்பட்டா அவர் ஈரான் போய் சேரும் பொழுது 1 மாசம் கடந்து போயிடும். 1 மாசம் கடந்து போற ஒரு தூரத்தை ஒரு சில மணி நேரத்திற்குள்ளாக சுலைமான் கடந்து போயிடுவாங்க. அதே மாதிரி ஈரான்ல உட்காருவாங்க, மாலை நேர காற்றுக்கு உத்தரவு போடுவாங்க. அங்க இருந்து போனா கிட்டத்தட்ட காபூல் ஆப்கானிஸ்தான் இரவு தங்க அங்க போயிடுவாங்களாம். இதையெல்லாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது அல்லாஹ் தஆலாவிற்காக நமக்கு பிடிச்சதை வேணாம்னு விட்டுட்டா அல்லாஹ் நாம எதிர்பார்க்காத அளவுக்கு உதவி செய்வான் அப்படிங்கிறத சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்களே. அல்லாஹ்வுக்காகன்னு வந்துட்டா எவ்வளவு காஸ்ட்லியான எவ்வளவு உயர்தரமானதா இருந்தாலும் பரவாயில்ல, விட்டு கொடுத்துட்டு போயிடும். அல்லாஹ்வுக்காக அது காசு பணமா இருக்கலாம், உடல் உழைப்பா இருக்கலாம், வேற ஏதோ ஒன்னா கூட இருக்கலாம். அல்லாஹ்வுக்கு மறக்கடிக்கிற, அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு திசை திருப்புற வியாபாரம் கூடவே கூடாது. வேண்டாம், அப்படி ஒரு வியாபாரமே நமக்கு வேண்டாம். 5 வேளை தொழுகிற மாதிரி ஒரு வேலை இருந்தா சொல்லுங்க, நான் வர்றேன். 5 வேளை தொழ முடியாதா? அந்த வேலையே எனக்கு வேணாமுங்க அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போன பல நல்லடியார்கள் உண்டு. அவங்க அல்லாஹ் சிறப்பாக தான் வாழ வைக்கிறான். நமக்கு வேண்டப்பட்ட ஒரு நண்பர், அதாவது பெரிய சம்பளத்துல அவருக்கு வேலை கிடைச்சாச்சு. வேலைக்கு முதல் நாள் போறாரு. அந்த மேனேஜர் பார்த்தார், பெரிய சம்பளம். மேனேஜர் பாக்குறாரு, பாய் நிறைய தாடி வச்சிருக்கீங்களா பாய், இந்த தாடியை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாமே, அல்லது தாடியை வேற ஏதாவது பண்ணிக்கலாமா, இவ்வளவு பெரிய தாடி வேணுமா அப்படின்னு ஒரு வார்த்தை தான் மேனேஜர் கேட்டார். உடனே சொன்னாரு, இனிமே இந்த வேலைக்கு நான் வரப்போறதே இல்லை. தாடியை மடிக்கிறது, தாடியை குறைச்சிக்கிறது, இப்படிதான் ஒரு வேலை கிடைக்கும்னு கேட்டா அதுக்கு பல லட்சம் சம்பளம்னு சொன்னாலும் கூட சுண்ணத்து பெருசா ₹1,00,000 பெருசான்னு கேட்டா சுண்ணத்து தான் பெருசு, எனக்கு ₹1,00,000 பெருசு இல்ல அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போனவங்க வாலிபர்கள் உண்டு, இளைஞர்கள் உண்டு. அல்லாஹ் ரசூலுக்காக தாடி வைக்கிறது, அல்லாஹ் ரசூலுக்காக நான் ஒரு வேலையில உட்கார்றேன் அப்படின்னா மட்டும் உண்டு. அல்லான்னு வந்தா உலகம் பெருசு, அல்லான்னா அல்லாஹ் தான் பெருசு. காசு பணம் பெருசு இல்ல, வேலை வாய்ப்பு பெருசு இல்ல, சுன்னத்தான அமல்கள், அதாவது இதுதான் முக்கியம். சுன்னத்தான நிலை, அல்லாஹ்வுடைய சிந்தனை, 5 வேளை தொழுகை, இதுதான் முக்கியம். இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தாலும் வைக்கிறேன், நாம் என்ன நினைப்போம், அவன் ஏமாடி நினைப்போம். ஆனா அல்லாஹ்வின் பார்வையில் அந்த ஆள் உசந்த ஆள், நிம்மதியாக அல்லாஹ் வாழ வைக்க அவனுக்கு அல்லாஹ் போதுமானவன்.
உயர்ந்த சம்பளம் இல்லாவிட்டாலும் கூட நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான சம்பளம், நிம்மதியான மனைவி மக்கள், நிம்மதியான பெற்றோர் எல்லாத்தையும் அல்லாஹ் அவங்களுக்கு வசப்படுத்தி தருவான். அல்லாஹ்னு சொல்லி வந்துட்டா, அல்லாஹ்வுடைய இபாதத்துன்னு வந்துட்டா அதுதான் உயர்ந்ததாக நினைக்கணும். எல்லாம் நிறைய தந்திருக்கிறான், சொல்ல முடியல, அதை ஏதோ பண்ண முடியல அப்படின்னு நாம நினைக்கிறதுங்கிறது அல்லாஹ் நாம எங்களோ கொண்டு போய் நம்மளை கமுக்க போறான்னு அர்த்தம். அல்லாதான் முக்கியம், தொழுகு வழக்கம் தான் முக்கியம், நோம்பு தான் முக்கியம், தானம் தர்மம் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் உலகம் அப்படிங்கிற சிந்தனைக்கு வந்து ஆகணும். அதுதான் உயர்ந்த தியாகம். துல்ஹஜ் மாதம் அதை தான் சொல்லுது. நீங்க யோசனை பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு வந்து நம்முடைய சகோதரர்கள் பல பேர் 30,000 35,000 ஆட்டுக்கெல்லாம் ஆடு பிடிக்கிறாங்க. அந்த ஆடு ஒரு ஆடுல 4-5 ஆடு பிடிக்கிறாங்க. ஒரே குடும்பத்துல 4-5 ஆடு பிடிக்கிறாங்க. எவ்வளவு ஆச்சு? 1 லட்சம் ரூபாய் தான் ஆச்சு. அல்லாவுக்காக கொடுக்குறது சார், அல்லாவுக்காக கொடுக்குறது, அல்லாவுக்காக. அந்த ஆடு 20,000 இருந்தாங்கன்னா, 25,000 இருந்தானா, 30,000 இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாடு 1.5 லட்சம் 2 லட்சம் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன படைச்சவனுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கக்கூடிய பெரிய மனம் உள்ளவர்கள் இந்த குர்பானி நேரத்தில் இருக்கிறார்களே, உயர்ந்த உள்ளவர்கள் இருக்கிறார். ஏழு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. 4 லட்சம் இந்த வருஷத்துல அரசு மூலமாக 3.25 லட்சம் ரூபாய் போய் திரும்பணும்னா குறைஞ்சது 1 லட்சம் ரூபாய் கூடுதலா வேணும். அப்ப ரவுண்டா 5 லட்சம் ரூபாய் வேணும். 5 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு ஹஜ்ஜுக்கு போறாங்களே, எல்லாரும் பணக்காரன் நினைச்சீங்க? கிடையாது. எத்தனையோ ஏழைகள் ஹஜ்ஜுக்கு போறாங்க. அவங்க என்ன முடிவு போடுறாங்க தெரியுங்களா? என்ன படைச்சவனுக்கு நான் சேமிச்சதை எடுத்துக்கிட்டு போறாங்க. ஏன் ரப்புக்காக 5 லட்சம் என்ன 50 லட்சம் ஆனாலும் சேர்த்து அல்லாவுக்காக ஹஜ்ஜுக்கு போவாங்க அப்படின்னு ஒரு வைராக்கியம் இருக்கு பாத்தீங்களா? அததான் அல்லாஹ் உயர்ந்த தியாகம்னு சொல்றான். உயர்ந்த தியாகம் ஹஜ்ஜுக்காக செலவழிக்கிறது, குர்பானிக்காக செலவழிக்கிறது, அல்லாவுக்காக செலவழிக்கிறது, அல்லாவுடைய பிரியத்துக்காக செலவழிக்கிறதுலாம் அது வந்து ஒரு ஒரு உயர்தரமான தியாகம்ங்க, உயர்தரமான தியாகம். அந்த தியாகிகளை பார்த்துத்தான் அப்படிப்பட்ட நல்லடியார்கள் மீது அல்லாஹ் மிகுந்த கருணையாளர் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிக்க அல்லாஹ் போதுமானவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. தஃப்சீர் ரூஹுல் மஆனி, கன்ஸுல் உம்மால், அஹ்ஸுல் தஃபாசீர், இப்படி எல்லா தஃப்சீர்களையும் இந்த செய்தி இவ்வளவு தெளிவா பதிவு செஞ்சு வச்சிருக்கான். அதாவது சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தஆலா 100 வயசு வரைக்கும் 100 வயசு ஹிஜ்ரத் செய்யணும்னு அல்லாஹ் உத்தரவு போட்டுட்டான். அவர் ஹிஜ்ரத் செய்யறதுக்காண்டி புறப்படுறார். அவருடைய சொந்த ஊரு மக்கா கிடையாது, ரோம் நாடு. ரோம் நாட்டுல இருந்து சிறு வயசுல மக்கால வந்து பொழைச்சு நிறைய காசு பணத்தை சேர்த்துட்டார். மக்காவில சுஹைப் ரூமி ரஹிமஹுல்லாஹ் ஒரு பெரிய பணக்காரர், நிறைய சொத்து, திரண்ட சொத்துக்கு உரியவர். அவர் ஹிஜ்ரத்துக்கு புறப்படுறார். மக்காவில இருந்து மதீனாவுக்கு புறப்படுறார். அவரோட 1-2 தோழர்களும் சேர்ந்து புறப்பட்டார். அப்ப அபூ ஜஹல் மாதிரி மோசமான காபீர்கள் எல்லாம் அவங்களை பின்தொடர்ந்து வந்து அவரோட பயணம் பண்ணின சில தோழர்களை அம்பு எரிஞ்சு கொலையே பண்ணிட்டான். இறுதியாக சுஹைப் ரூமிட்ட வந்துட்டான். சுஹைப் ரூமிட்ட வந்து சுஹைப் ரூமிய கொலை பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டான். அப்ப சுஹைப் ரூமி ரலியல்லாஹு சொன்னாங்க, எப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நான் அம்பு எய்வதில் மிகப்பெரிய வல்லமை உள்ளவன், என்ற நிறைய அம்பு இருக்கு, எடுத்து வீசுனேன்னா ஒவ்வொரு ஆளையும் குறிப்பார்த்து வீசுன எல்லாரும் செத்து போயிருவீங்க, நான் சாவறதுக்குள்ள உங்க எல்லாத்தையும் சாவடிச்சுட்டு தான் சாவேன், விடமாட்டேன், இது எல்லாம் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா ஒரு வார்த்தை சொன்னாங்க. எதுக்கு என்னை நீங்க போக விடாம தடுக்கிறீங்க? நான் காசுக்காரன் அப்படித்தானே நினைக்கிறீங்க? உருண்டு திரண்ட சொத்தை உங்க ஊர்ல வந்து சம்பாரிச்சு அப்படியே எடுத்துக்கிட்டு மதீனாவுக்கு போயிருவேன்னு நினைச்சுதானே நீங்க என்னை இப்படி தடுக்க பாக்குறீங்க. தலத்துக்கும் அலாமாவி மக்கா, மக்காவில சம்பாரிச்சு காசு பணம் எந்தெந்த இடத்துல புதைச்சு வச்சிருக்கேன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டான். நான் காசெல்லாம் நிறைய எடுத்துட்டு போகலப்பா, நான் காசு பணம் சம்பாரிச்ச உங்க ஊருக்கு வந்து அதையெல்லாம் இங்க தங்க காசாக வெள்ளி காசாக நிறைய புதைச்சு வச்சிருக்கேன், அதையெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன், என் வழிகளை என்னை விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டான். அதையெல்லாம் நான் சொல்லிடுறேன், நீங்க போய் எடுத்துக்கோங்க, நான் இப்ப என்னை ஹிஜ்ரத்து போக விடுங்க, விட முடியுமான்னு கேட்டான். அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, நோக்கம் அவ்வளவுதான் சுஹைப்,
காசு பணத்தை எடுத்துக்கிட்டு ஊருக்கு போற, காசு பணத்தை எங்கிட்ட கொடுத்துட்டு நீ எங்க வேண்டாலும் போ, எங்களை பத்தி உங்களை பத்தி எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டான். அதே மாதிரி இருந்த இடத்தெல்லாம் சொல்றான், இந்த இடத்துல இவ்வளவு 1000, இந்த இடத்துல இவ்வளவு 1000 காசு பணத்தை நான் புதைச்சு வச்சிருக்கேன். காபீர்ல ஒரு ஆளு கேட்கிறான், எப்ப சுவைப்பு சொல்றது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமான்னு தெரியலையே அப்படின்ட்டான். தப்பிக்கிறதுக்கு கூட ஒரு பொய் சொல்லலாம்லேன்டான். இன்னொரு காபீர் சொல்றான், எப்பா சுகைபு யாரு தெரியுமா? முஹம்மதுடைய தோழர். முஹம்மதின் தோழர் ஒருபொழுதும் பொய் சொல்ல மாட்டார். இவர் முஹம்மதின் மீது சகவாசம் உள்ளவர், அதனால அவர் சொல்றது உண்மையாதான்ப்பா இருக்கும், அவரை விட்டுருங்க வேண்டாம். அவரை விட்டாச்சு. நேரா அவங்க மக்காவுக்கு போனாங்க, சொன்ன இடத்துல நோண்டுனாங்க, காசு பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே உண்மையா இருந்துச்சு. இவர் நேரா மதீனாவுக்கு சில நாட்களுக்கு பிறகு மதீனா வந்து சேர்ந்தார். மதீனா வந்து சேர்ந்து ரசூலுல்லாஹ் முதல்ல போய் சந்திக்கிறார், முசாபஹா செய்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்த உடனேயே அவர் வாய் கூட திறக்கல, சலாம் மட்டும் தான் சொன்னார். அடுத்து எதையுமே பேசல. நடந்தது எதுவுமே ரசூலுல்லாஹ்வுக்கு இவர் வாயால சொல்லல. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபா யஹ்யா. அபா யஹ்யான்னா அவருடைய பட்ட பேர். அபா யஹ்யா ரபியல் பையு ரபிஹல் பையு அப்படின்னு 2 முறை சொன்னாங்க. அதாவது அபா யஹ்யாவே உன்னுடைய வியாபாரம் வெற்றி அடைந்து விட்டது, அல்லாஹ்வுக்காக மக்காவுல இருந்த சொத்தை பூரா கொடுத்துட்டு வந்தில்ல, அந்த வியாபாரத்தை அல்லாஹ் மெச்சு ஒரு வசனமே இறக்கி வச்சுட்டான்னு சொல்லி அப்பதான் அவர் முன்னாடி இந்த வசனத்தை ஓதுனாங்க. அல்லாஹ்விற்காக தன்னையே அர்ப்பணம் செய்பவர்களும் மக்களில் உண்டு, அவர்களை அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன், கருணை காட்ட போதுமானவன் அப்படிங்கிற வசனத்தை அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சுப செய்தியாக சொன்னாங்கன்னு வருது. அப்ப அல்லாஹ்வுக்காக இதுவரைக்கும் திரண்ட வச்ச சொத்தை பூரா அள்ளி கொடுத்துட்டு வந்தாரு. அல்லாஹ் தஆலா பார்வையில அவர் வியாபாரம் வெற்றி அடைந்தவர்ங்கிறார். அவர் ஏமாளி அல்ல, அவர் எதை பொழைக்க தெரியாதவர் அல்ல, அல்லாஹ்வுக்காக கொடுத்தது. ஹிஜ்ரத்து முக்கியமா சொத்து முக்கியமா அப்படின்னு வரும் பொழுது ஹிஜ்ரத்து தான் முக்கியம்னு முடிவுக்கு வந்தாங்களே. வாழ்நாள் முழுக்க சம்பாதித்த சொத்தை பூரா விட்டுட்டு வந்தாங்களே. நிம்மதியாக இஸ்லாத்தை பின்பற்றி நான் வாழணும், அதுக்கு மதீனா மட்டும்தான் சரியா இருக்கும், மக்காவுல நிம்மதியா வாழ முடியாது அப்படின்னா சொத்தை பூரா இழந்தாலும் பரவாயில்ல, காசு பணத்தை பூரா இறந்தாலும் பரவாயில்ல, இதுவரைக்கும் சம்பாதிச்சது மொட்டை கொடுத்தாலும் பரவாயில்ல. இந்த சிந்தனை இருக்குல்ல, இதுதான் உயர்வான சிந்தனை. இன்னைக்கு வடநாட்டில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது காசு பணம் நிறைய வச்சிருக்கீங்களா, அந்த காசு பணத்துல நீங்க நிம்மதியா இபாதத்தை செய்ய முடியும், அடிக்கலாம் உதைக்கலாம் அப்படி இப்படின்னு முடிவுக்கு வந்துட்டீங்களா, அப்ப அந்த காசு பணத்தை கூட முடிஞ்ச வரைக்கும் விற்கிறது ஏதேனும் பண்ணிட்டு நிம்மதியா வாழக்கூடிய ஏதேனும் ஒரு பூமிக்கு போயிடலாமே. அல்லாஹ் ரசூல் விஷயங்களை பின்பற்றுறதுக்காக நிம்மதியாக வாழ்றதுக்கு அதை ஏதேனும் விட்டுட்டு போகலாமே. இந்த சிந்தனை அவங்களுக்கு வரணுமே. அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக வரும் பொழுது அதாவது அதுதான் உயர்ந்தது என்ற சிந்தனைக்கு வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் யுத்தத்துக்கு நிதி திரட்டினார். பெரிய அதாவது நிதி பற்றாக்குறையா இருந்துச்சு, நிதி திரட்டினார். உமர் ரலியல்லாஹு தான் இதை சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு என்ன முடிவு பண்றாங்க, சொத்துல பாதிய கொண்டாடி பிள்ளைக்கு மீதி பாதிய நேரம் ரசூலாட்ட கொண்டாந்து கொட்டிட்டாங்க. யார் ரசூல்லா, இந்தாங்க தபூக்கு நீங்க நிதி கேட்டீங்களே கொடுத்தாச்சுட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்க, யா அபூபக்கர் மா அபகைத லி அஹ்லிக், அபூபக்கர் இங்க வாங்க, உங்க குடும்பத்துக்கு என்னத்தை விட்டுட்டு வந்திருக்கீங்க, என்னத்தை கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அதாவது அல்லாஹ் ரசூலை மட்டும் வீட்டுல வச்சுக்கிட்டு மொத்த சொத்தை கொண்டாந்து தபூக் யுத்தத்துக்கு நிதியா கொடுத்தாச்சுட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா மொத்த சொத்தையும் கொடுத்துட்டாங்க. அல்லாஹ்வும் கேட்டா சொத்து, ரசூலுன்னு கேட்டா சொத்து, மனைவி மக்களை அல்லாஹ் பாதுகாத்துக்குவான், மனைவி மக்களை அல்லாஹ் பாதுகாத்துக்குவான். இந்த சிந்தனை யாருக்கு தெரியுங்களா வரணும், ஈமான்ல உச்சகட்டமான ஒரு பிடிப்பு இருந்தாலும் இந்த சிந்தனை வரணும். அதை விட்டுவிட்டு அல்லாஹ் பாத்துக்குவான் ரசூல் பாத்துக்குவான்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் அல்லாஹ் ரசூலுக்கு கொடுத்துவிட்டு அப்படியே ஊரா நாடு நாடா போறது அது சரியில்லை, அது சரியில்லை. அல்லாஹ் ரசூலுக்காக மொத்த சொத்தை நீங்க கொடுக்கறதா இருந்தா மார்க்க அறிஞர்கள் இந்த ஹதீஸு கீழால சொல்லுவாங்க, உங்க உள்ள அபூபக்கர் ரலியல்லாஹு உள்ள மாதிரி இருந்தா மட்டும்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு உள்ள மாதிரி உயர்ந்த ஈமான் இருந்துச்சுன்னா நீங்க செய்ய வேண்டிய முதல் கடமையை மொத்த சொத்தை அல்லாஹ் ரசூல் கொடுக்கணும். அல்லாஹ் ரசூல் என் பொண்டாட்டி பிள்ளைய பாத்துக்குவாங்கன்னு கூட்டுறாங்க. இந்த சிந்தனை வந்தாகணும். அல்லாஹ் ரசூல் முக்கியமா பொண்டாட்டி பிள்ளை முக்கியமான அல்லாஹ் ரசூல் தான் முக்கியம், அல்லாஹ் ரசூல் தான் முக்கியம். அதனாலதான் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்களே,
அதாவது வாழ்நாள் முழுக்க நான் செஞ்ச அமலையும் ரசூலுல்லாவோடு கொஞ்ச நேரம் அந்த சவுரு குகையில தங்கியிருந்தாங்கன்னு அபூபக்கர் அந்த அமலுக்கு என் வாழ்நாள் அமல் ஈடாகாதுன்னு சொன்னான். வாழ்நாள் முழுக்க செய்த அமல் கொஞ்ச நேரம் நபியோடு இருந்தாங்களே அந்த குகைக்குள்ள, அந்த கொஞ்ச நேரத்துக்கு ஈடாகாது அப்படின்னு உமர் சொல்றாங்களே. அல்லாஹ் குர்ஆன்லயே அதை பதிவு செய்திருக்கிறானே. அபூபக்கருடைய தியாகம் எவ்வளவு உயர்ந்த தியாகம். ரசூலுல்லாஹ் தியாகம் தான் இந்த சமுதாயத்தில் நம்பர் 1. அதுக்கு அடுத்த நம்பர் 2 தியாகம் அது அபூபக்கர். அபூபக்கருக்கு அப்புறம் தான் எல்லா தியாகமும் அதுக்கப்புறம் தான். ரசூலுல்லாஹ்வுடைய தியாகம் முதல் என்றால் அபூபக்கர் தியாகம் இரண்டாவது, அடுத்து வருவது எல்லோரும் வந்து கூட கூடும். ஆனால் அபூபக்கருக்கு நிகரான தியாகி இந்த சமுதாயம் கண்டதும் இல்லை, இனிமேல் காணப்போவதும் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல அவங்க தியாகத்தை எப்படி சொல்லுவான்? அந்த குகையிலே தங்கி இருந்தவர்கள் 2 2ஆமவர் அபூபக்கர் என்று அல்லாஹ் அபூபக்கர் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் காலத்திலேயே அடுத்த ஆட்சி பொறுப்பு யாருங்கிற ரசூலுல்லாஹ் அறிமுகப்படுத்தினாங்களே. ரசூலுல்லாஹ் நின்ற முஸல்லாவில் இமாம் என்ற அந்த பெரும் பொறுப்புக்கு அபூபக்கர் தான் தகுதி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு பின்னாடி நின்று அப்படி தொழுகிறதெல்லாம் கிடையாது. 2 தோழருக்கு பின்னாடி நின்று மட்டும் தான் தொழுதிருக்கிறாங்க வாழ்நாளிலேயே. ஒருவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு பின்னாடி நின்று ரசூலுல்லாஹ் முக்ததியா தொழுகிறாங்க. இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? ரசூலுல்லாஹ் முக்ததியா தன்னை இமாமா நிக்கிற பாக்கியம் ரப்பு அபூபக்கர் தானே தந்தான். எவ்வளவு பெரிய அந்தஸ்து, எவ்வளவு பெரிய பாக்கியம். உலகத்திற்கே இமாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்னணி பாட்டுகள் அளவுக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை தந்தானா இல்லையா? ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அறிமுகப்படுத்தினாங்க அபூபக்கர் தான் அடுத்த ஆட்சியாளர். இந்த சமுதாயம் அதை ஒப்புக்கொண்டதா இல்லையா? அடுத்த ஆட்சியாளர், அடுத்து இமாம், அடுத்து எல்லா வகையான பொறுப்புக்கும் தகுதி அபூபக்கர் தான். அதனாலதான் சொல்லுவாங்க, மொத்த சமுதாயத்தினுடைய ஈமான ஒரு தட்டுல வச்சு அபூபக்கர் ஈமான ஒரு தட்டுல வச்சா அபூபக்கர் ஈமான் தான் கணத்தால் கீழே போகும். மொத்த சமுதாயத்தினுடைய ஈமான் எவ்வளவு பெருசு, அபூபக்கர் ஈமானுக்கு சமமாகாது என்று மார்க்க அறிஞர்கள் சொல்வார். அவ்வளவு உயரிய அந்தஸ்து எப்படிங்க கிடைச்சிச்சு? எப்படி கிடைச்சிச்சு? வாழ்நாள் முழுக்க அல்லாஹ் ரசூல் என்று வந்தால் அல்லாஹ் ரசூலை முற்படுத்துவார்கள், மற்ற எல்லோரையும் பிற்படுத்துவார்கள், தன்னையும் பிற்படுத்துவார்கள், அல்லாஹ் ரசூலை தூக்கி முன்னாடி இருப்பாங்க. அதுதான் உயர்ந்த தியாகம். இந்த தியாகத்தை தான் இந்த தியாக திருநாள் நமக்கு கற்றுத் தருகிறது என்றார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் என்றார். அல்லாஹ் தஆலாவே சொல்றானே ரசூலுல்லாஹ்வை பார்த்து, ஏதேனும் ஒரு விஷயம்னா மஷூரா செய்யுங்கன்னு சொல்றான். மஷூரா செய்யுங்கன்னு சொல்ற இடத்துல தஃசீர்ல எழுதுறாங்க, யார்கிட்ட மஷூரா? அபூபக்கர் ரலியல்லாஹு மஷூரான்னு அர்த்தம். அபூபக்கர் ரலியல்லாஹு மஷூரா செய்யணுங்கிற அல்லாஹ் எந்த இடத்துல இருந்தாலும் ரசூலுல்லாஹ் அபூபக்கரை முற்படுத்துறான். காரணம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய தியாகம் உயர்ந்ததாக இருந்தது, அல்லாஹ்வுக்கு பிடித்த மனிதராக ஆனார். அதே போல இந்த ஹயாத்து ஸஹாபா மாதிரி சில நூல்களை இப்படி ஒரு செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறான். 3 நாள் சாப்பிடல, தொடர்ந்து சாப்பிடல, குடும்பத்தோடு சாப்பிடல, பட்டினி. அலி ரலியல்லாஹு குடும்பம், ஃபாத்திமா அம்மா குடும்பம் 3 நாள் தொடர்ந்து பட்டினி. அப்ப ஃபாத்திமா அம்மா சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு தன் கணவரை பார்த்து, எனக்கு ரொம்ப பிடித்த ஆடை ஒண்ணு இருக்கு, புத்தாடை ஒண்ணு இருக்கு, எங்க தகப்பனார் கொடுத்தது, அதை இந்தாங்க குடிங்க, கொண்டு போய் வித்துட்டு கொஞ்சம் காசு வாங்கிக்குவாங்க, அதை வச்சு ஏதேனும் நம்ம உணவு பொருள் வாங்கிக்கலாம்டா. அந்த புத்தாடையை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனாங்க, வித்தாங்க. 6 வெள்ளிக்காசு கிடைச்சிச்சு. அந்த 6 வெள்ளிக்காசை எடுத்துக்கிட்டு அலி ரலியல்லாஹு வீட்டுக்கு வர்றாங்க. வர்ற வழியில ஒரு அம்மா கேக்குது, நபியின் குடும்பத்தாரே ஏதேனும் இருந்தால் தர்மம் செய்யுங்கள். கேட்ட உடனே மனைவி மக்கள் சிந்தனை வரல, நபியின் குடும்பத்தாரே கொடுங்க அல்லாஹ்வுக்குன்னு கேட்டுட்டாங்களே, அல்லாஹ் பேரை சொல்லிட்டான். அதனால இருந்த காசே அவ்வளவுதான். 3 நாள் குடும்பம் பட்டினி, பரவாயில்ல அப்படின்னு அந்த 6 வெள்ளிக்காசையும் அந்த அம்மா கையில கொடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வரலாம்னு வந்துகிட்டே இருக்கான். வர்ற வழியில ஒருத்தர் ஒட்டகத்தை புடிச்சுக்கிட்டு வர்றாரு. ஒட்டகத்தை புடிச்சு வந்து கேட்கிறார், அலி இந்த ஒட்டகத்தை வாங்கிக்கிறீங்களா? வழியிலான்னு சொன்னாங்க, ஏப்பா ₹1 இல்லாம வெறுங்கையோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன், நீ ஒட்டகம்ங்கிற, என்ற காசு இல்ல அப்படின்னா. அவரு சொன்னாரு, பரவாயில்ல ஒட்டகத்தை வாங்கிக்கங்க, பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா இன்ஸ்டால்மெண்ட்ல கூட நான் காசு வாங்கிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க பரவாயில்லன்ட்ட. சரி அப்படியா, ஏன் வந்ததை விடுவானே அப்படிங்கிற மாதிரி வாங்கினான். அப்ப விலை பேசுறாங்க. அப்ப அவரு சொல்றார்,
100 வெள்ளிக்காசு இந்த ஒட்டகம், 100 வெள்ளிக்காசுன்னு சொல்லிட்டார். சரி பரவாயில்ல அப்படின்னு வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க வீட்டை நோக்கி. இடையில ஒன்னார் ஆள் வர்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரே, நீங்க என்ன ஒரு ஒட்டகத்தை கையில பிடிச்சிட்டு போற மாதிரி இருக்கு, இந்த ஒட்டகம் பார்க்க நல்லா அழகா இருக்குதே, இந்த ஒட்டகத்தை எனக்கு எது விலைக்கு விற்க முடியுமான்னு கேட்டார். அப்ப அவங்க சொன்னாங்க, விலைக்கு விற்கிறதுக்கு தான். சரி எவ்வளவு விலைக்கு வாங்கினீங்க? நான் 60க்கு வாங்கினேன், அதாவது 100க்கு நான் வாங்கினேன், நீங்க எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்டார். 100 வெள்ளிக்காசுக்கு வாங்கியிருக்கேன், நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க வாங்குறதா இருந்தா? அப்படியா, உங்களுக்கு ஒரு 60 காசு லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு 160க்கு வாங்கியிருக்கிறேன். உடனே வியாபாரம் பேசப்படுறது 160க்கு அங்க வித்தாச்சு. ஒரு இடத்துல வாங்குறாங்க, ஒரு இடத்துல விற்கிறாங்க. அப்போ முடிஞ்சு போச்சு. அதை தொடர்ந்து கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. வித்தவர் பழையபடி வர்றாரு. என்னங்க ஒட்டகத்தை காணா, என்ன ஆச்சு, வித்துட்டீங்களா அப்படின்ற. ஆமா கொஞ்ச நேரத்துக்கு ஒருத்தர் வந்தாரு, கொடுத்துட்டேன். அப்படியா, அப்ப எனக்கு உண்டான காசை தந்துடலாமே. ஆமா இந்தாங்க 100 காசு உங்களுக்கு தந்துட்டாச்சு, மீதி 60 காசு லாபம், 60 வெள்ளிக்காசு லாபம். நேரா வீட்டுக்கு போனான். பாத்திமாமா கையில கொடுக்கணும்னு இன்னைக்கு இருக்க பாத்திமாமா எல்லாம் கேட்கல. அவங்க இன்னைக்கு நம்பர் பாத்திமா எப்படி தெரியுமா, இப்படியா 60 இவ்வளவு கஷ்டம், கொண்டா கொண்டா கொண்டா, எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அதெல்லாம் தேவையில்லை, ஹராமும் இல்ல ஹலாலும் இல்ல, வாங்கி அள்ளி போடு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம பாத்திமா ஆயிஷா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த பாத்திமா எப்படி கேட்டாங்க, எங்க ஒரு துணியை கொடுத்தா ஒரு 4 ரூபா 5 ரூபா கிடைக்கும், 60 ரூபா கொண்டு வந்து கொடுக்குறீங்களே, எப்படி, என்ன நடந்துச்சு, எப்படி சம்பாதிச்சீங்க, என்ன ஏதோ மொத்தத்தையும் சொல்லுங்க வேண்டாம். வழியில தான் நடந்தது பூரா சொன்னாங்க. நீ நினைக்கிற மாதிரி தப்பு இல்லம்மா, நான் முறையா தான் வந்துகிட்டு இருந்தேன், வந்தாரு கொடுத்தாரு வாங்கினேன் வச்சேன், இப்படி கிடைச்சிச்சு, அல்லாவா தந்தான், அல்லாவா கொடுத்த வியாபாரம் இவ்வளவு காசு கிடைச்சிச்சு அப்படின்ட்டான். அப்படியா, இத நேரா வழியில நான் போய் பெருமானாசராஜர் சொல்லிட்டான். அவங்களுக்கு மன உறுத்தல், யாரு வாங்கினா யாரு கொடுத்தாலும் தெரியலன்ற மாதிரி மன உறுத்தல். அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னாங்க, அலி நீ வந்து இந்த 6 காசை தர்மம் கொடுத்துட்டு வந்தே இல்லப்பா, அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான் உனக்கு கொடுக்கறதுக்கு. எப்படின்னு, அல்பாஹு ஜிப்ரீல், உன்கிட்ட முதல்ல ஒட்டகத்தை கொடுத்தாருல, அவர் வேற யாரும் இல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் மனித உருவில் ஜிப்ரீலை அனுப்பி ஒரு ஒட்டகத்தை கொடுத்து அலியின் இடத்துல வியாபாரம் செய் என்று கொடுத்து விட்டான். ஜிப்ரீல் வந்து ஒரு ஒட்டகத்தை உங்க கையில கொடுத்து 100 ரூபான்னு போனார். அடுத்து ஒருத்தர் வாங்கினாருன்னு சொன்னேன்ல, அவர் யாரு தெரியுமா, முஷ்தரி மீகால், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், காற்றின் அதிபதி ஒரு வானவர் இருக்காருல்ல, அவர் தான் உன்கிட்ட 100 ரூபாய் பொருளை 160 ரூபாய்க்கு வாங்கினாரு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்து சொன்னாங்க, நாக்கத்துலி பாத்திமா, அந்த ஒட்டகம் என் மகள் பாத்திமாவுக்கு உரியது, மறுமை நாளில் தர்க்க பூஹா யௌமுல் கியாமா, அதன் மூலமாகத்தான் என் மகள் பாத்திமா மறுமை நாளில் பயணிக்க போகிறாள் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். அல்லாஹ் முடிவு பண்ணாலும் வைங்க, அல்லாஹ்வுக்காக கொடுத்தவருக்கு எப்படி வேண்டுமானாலும் கொடுப்பான், எப்படி வேண்டுமானாலும் கொடுப்பான். அல்லாஹ்வுக்கு கொடுக்கும் பொழுது யோசிக்காம கொடுக்கணுங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்னு வந்துட்டா கஞ்சத்தனமே காட்டக்கூடாது. அதுக்காண்டி பொண்டாட்டி பிள்ளைக்கு கஞ்சத்தனம் காட்டலாமாங்கிற அர்த்தம் இல்ல. கஞ்சத்தனம் வாழ்நாளே வரக்கூடாது. அல்லாஹ் என்று வரும்பொழுது கொஞ்சம் கூட வரக்கூடாது. யோசிக்காமல் அல்லாஹ்வுக்காக அள்ளி தரணும். அந்த அடிப்படையில் தான் குர்பானி என்று வரும் பொழுது, அல்லாஹ்வுக்காக என்று வரும் பொழுது, அந்த ஆடு மாடு ஒட்டகங்கள் கம்பீரமானதை பார்க்க வேண்டும் தவிர காசு பணத்தை பார்க்க கூடாது. எவ்வளவு குறைச்சு அந்த வியாபாரி தருவார்னு பார்க்க கூடாது. கொஞ்சம் 10 ரூபா கூட இருந்தாலும் பரவாயில்ல, இது அல்லாஹ்வுக்காக. ஒரு ஆட்டுல ஒரு 20 கிலோ இருக்கு இறைச்சி, 20 கிலோ நாம சாப்பிடறதுக்கா வாங்குறோம், நம்ம சாப்பிட போறதும் இல்லை. அப்ப எதுக்காக, அல்லாஹ்வுக்காக கொடுக்குறேன், ஏழைகளுக்கு கொடுக்குறேன், தாய் பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன், சொந்த மந்தத்துக்கு கொடுக்குறேன், அந்நிய மக்களுக்கு கொடுக்குறேன், அல்லாஹ்வுக்காக கொடுக்குறேன், அல்லாஹ்வுக்காக முடிவு பண்ணிட்டு வந்துட்டா அப்ப அதுல என்ன கணக்கு வழக்கு பார்க்கறது? தாராளமாக செலவு செய்ய வேண்டுமா இல்லையா? அல்லாஹ்வுக்காக வந்துவிட்ட போது ஹஜ் விஷயத்திலே தாராளமாக செலவு செய்தல், குர்பானி விஷயத்திலே தாராளமாக செலவு செய்தல், இது எல்லாம் ஹஜ் மாதம் நமக்கு கற்றுத்தரும் பிரார்த்தனை. கூடுதலாக ஒரு தகவல், இன்றைய அரஃபா தினம். அரஃபா தினத்திலே எவ்வளவு செலவு செய்தாலும் அவ்வளவு புண்ணியங்கள் நன்மைகள் நிறைய கிடைக்கும். சஹாபாக்கள் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை இன்றைய பொழுது செலவு செய்திருக்கிறார்கள். உணவுகளாக, காசு பணங்களாக, தானம் தர்மங்களாக நிறைய இன்னைக்கு கொடுக்கணும். இன்னைக்கு சில பேர் சமைச்சு நிறைய ஏழைகளுக்கு உணவாக கொடுக்குறாங்க. சில பேர் இன்னைக்கு புத்தாடை ஏழைகளுக்கு வழங்குறாங்க. இன்னைக்கு சில பேர் நிறைய காசு பணங்களை தானம் தர்மங்களாக வழங்குறாங்க. அதாவது
நிறைய சஹாபாக்கள் தானம் தர்மங்களை இந்த அரஃபா தினத்திலே விளங்கியிருக்கிறார்கள், கூடுதலாக தந்திருக்கிறார்கள். அதனால் அரஃபா தினத்திலே நோன்பு பிடிக்க வேண்டும், தானம் தர்மங்கள் செய்ய வேண்டும், பாவம் செய்யாமல் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் அரஃபா தினத்தில் கடைபிடிக்க வேண்டிய நல்லொழுக்கம். அதனால் அல்லாஹ் என்று வரும் பொழுது உயரிய நிலையில் ஒரு தியாகி நிலையை நாம் வந்துவிட வேண்டும். வல்லோன் அல்லாஹ் தஆலா நம்முடைய அமல்கள் அனைத்தையும் அங்கீகரிப்பானாக. நம்மை அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா தியாகிகளாக பொருந்திக் கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.